காமெட்ஸ், மீட்டியோரஸ், சோலார் ஃப்ளேர்ஸ், சூப்பர்னோவா, சூப்பர் வால்கானோ எரப்ஷன், பேண்டமிக்ஸ், நியூக்ளியர் வார், காமா ரே பஸ். இதில் ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த பூமி அழிஞ்சிடலாம். அப்படி பூமி அழியறதுக்கு முன்னாடி மனிதர்கள் வாழ்வதற்கு இல்லை நாம் வாழ்வதற்கு ஏதாவது ஒரு கிரகத்தை கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி எண்ணம் சில மனிதர்களிடம் இருக்கு. ஸோ பூமி அழியறதுக்கு முன்னாடியே ஒரு கிரகத்தை கண்டுபிடிக்கணும். அந்த கிரகத்தை கண்டுபிடிச்சா மட்டும் போதாது, அங்கே மனிதர்கள் வாழ்வதற்கான எல்லா என்விரான்மெண்ட்டையும் உருவாக்கணும். அப்படி உருவாக்கின அந்த என்விரான்மெண்ட்லேருந்து வேறு கிரகங்களுக்கு பயணம் செய்வதற்கான அதிநவீன ஜெட் விமானங்கள் இல்லாட்டி ஜெட் என்ஜின்ஸ் எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கணும். இப்படின்னு சொல்கிற பல பிரம்மாண்டமான மனது இப்போ இருக்கக்கூடிய கொஞ்சம் மனிதர்களுக்கு இருக்குது. இதில் முக்கியமான ஒரு கிரகம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய், மார்ஸ், ரெட் பிளானட் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் கிரகம் தான். இந்த செவ்வாய் கிரகத்திலிருந்து சாம்பிளை சேகரிச்சுட்டு இருக்கிற நாசாவினுடைய ரோவர்ஸ் மட்டுமே செவ்வாய் கிரகத்தில் 5 எண்ணம் இருக்கிறது. இதில் ஏதாவது ஒரு அந்த ரோவர்லேருந்து ஒரு சாம்பிளை பூமிக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற மிக முக்கியமான முனைப்புடன் செயல்பட்டு வருகிறது நாசா. ஆனால் இந்த கோதால நாசா மட்டும்தான் இருக்காங்களா? ஏன் செவ்வாய் கிரகத்தை சூஸ் பண்ணாங்க? இப்போ கடைசியாக கிடைத்திருக்கும் தகவலின்படி செவ்வாய் கிரகத்தில் மனிதர்கள் வாழ முடியுமா முடியாதா? இதில் என்ன சட்டம் இருக்கிறது? செவ்வாய் கிரகத்தை அமெரிக்கா ஃபர்ஸ்ட் பிடிச்சிட்டாலோ இல்லை ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் பிடித்து விட்டாலோ செவ்வாய் கிரகம் யாருக்கு சொந்தமாக மாறும்? பல கேள்விகள். ரொம்ப சுவாரஸ்யமான பதிவாக இருக்க போகுது. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். நாம் இப்போ பூமிக்கு பிறகு அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கான வீடியோவை பார்த்துட்ருக்கோம். ஆனால் பூமியினுடைய வரலாறு, ஹிஸ்ட்ரி ஆஃப் எர்த் அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதற்கு குக் எஃப்எம்மில் ஒரு தமிழ் ஆடியோ புக் இருக்குது. அதை கேட்க பூமியில் இவ்வளோ சிறப்புகள் இருக்கா அப்படிங்கிற மாதிரி பல வியக்கத்தகும் அந்த ஒரு உண்மை நமக்கு புரிய வரும். ஸோ அந்த ஆடியோ புக்கை நீங்கள் கேட்கணும்னா குக் எஃப்எம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் எல்லாமே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அப்படி டவுன்லோட் பண்ண பிறகு TPM 50 அப்படிங்கிற கூப்பன் கோடை யூஸ் பண்ணிங்கன்னா வருடத்திற்கு 399 ரூபாய் கிடையாது, 199 ரூபாய்க்கு 50% டிஸ்கவுண்டோடு தமிழ் ஆடியோ புக் சம்மரி, இன்னும் பல லாங்குவேஜில் ஆடியோ புக் சம்மரி எல்லாமே நீங்கள் கேட்கலாம். குக் எஃப்எம் கான்டாக்ட் பண்ணுறதுக்கான லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன். கேளுங்க மனதுக்கு பிடித்ததை. இப்போ மார்ஸ் அப்படிங்கிற இல்லாட்டி இந்த செவ்வாய் கிரகத்தில் முக்கியமான 2 ரோவர்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஒன்று கியூரியாசிட்டி, இன்னொன்று பெர்சிவரன்ஸ் அப்படிங்கிறது தான். இதில் இந்த பெர்சிவரன்ஸ் அப்படிங்கிற இந்த ரோவர் மார்ஸ்லேருந்து செவ்வாய் கிரகத்திலேருந்து நிறைய சாம்பிள்ஸ் அப்படிங்கிறத கலெக்ட் பண்ணுது. அப்படி கலெக்ட் பண்ணக்கூடிய அந்த சாம்பிள்ஸை எப்படி பூமிக்கு அனுப்பலாம், எப்படி பூமிக்கு வரும் அப்படிங்கிறதுக்கான அனிமேஷனை இன்னைக்கு நாசா வெளியில் விட்டுருக்காங்க. அதாவது 1 டிசம்பர் 2022 இந்த டேட்டில் அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த வீடியோவை பார்க்கும்போது மனிதர்கள் கண்டிப்பாக செவ்வாய் கிரகத்தில் அந்த என்னென்ன என்விரான்மெண்ட் இருக்குங்கிறத பூமியிலிருந்தே படித்து அதற்கு தேவையான என்விரான்மெண்ட்டை உருவாக்க காத்துட்ருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. இதை அவங்க மார்ஸ் சாம்பிள் ரிட்டர்ன் MSR அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. கிட்டத்தட்ட 106 செகண்ட் இந்த வீடியோ அப்படிங்கிறது ஓடுது. அதில் பெர்சிவரன்ஸ் அப்படிங்கிற ரோவர் அது கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிற நிறைய சாம்பிள்ஸை இங்கேருந்து அனுப்பக்கூடிய பூமியிலேருந்து அனுப்பக்கூடிய MSR லேண்டர்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வைக்கும். அப்படி வைத்த பிறகு இந்த MSR லேண்டர் அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய ஆர்பிட்டர் கூட சேர்ந்து மறுபடி அதில் பொருத்தப்பட்டிருக்கும் ராக்கெட் என்ஜினுடைய உதவியுடன் பூமிக்கு திரும்பும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி நமக்கு சாம்பிள் கிடைக்கும்போது நம்ம மார்ஸில் செவ்வாயில் உயிரினங்கள் இருக்கா இல்லை நாம் அங்கே போய் வாழலாமா அப்படிங்கிற ஒரு உண்மை வெளியில் வரலாம். பல விஞ்ஞானிகளும் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க, செவ்வாய் கிரகத்தில் நம்மளால் வாழ முடியாது அப்படின்னு சொல்லி. சில விஞ்ஞானிகள் இல்லை இன்னும் நம்ம நிறைய அதில் எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியதாக இருக்குது, அப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது நம்மளால் வாழ முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை இன்னும் உறுதிப்படுத்துவதற்கு அங்கே இருக்கக்கூடிய ஒரு ரோவரனுடைய உதவி நமக்கு தேவை. அதுதான் கியூரியோசிட்டி. இந்த கியூரியோசிட்டி அப்படிங்கிறது கேல் கிரேட்டர் அப்படிங்கிற இடத்துல தரையிறக்கப்பட்டிருக்கிறது. நான் முதல்ல சொன்ன பெர்சிவரன்ஸ் அப்படிங்கிற ரோவர் ஜெசிரோ கிரேட்டருக்குள்ள தரையிறக்கப்பட்டிருக்கிறது. இந்த பெர்சிவரன்ஸுக்கும் கியூரியோசிட்டிக்குமான அந்த இடைப்பட்ட தூரம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 3700 கிலோமீட்டர். ஸோ ஒரு ரோவர் அங்கேருந்து வேலை செய்யும்போது 3700 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய இந்த கியூரியோசிட்டி மனிதர்கள் அங்கே வாழ்வதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கா அப்படிங்கிறத தேடிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட கியூரியாசிட்டி நம்ம பூமிக்கு ஒரு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுது. அது என்ன அப்படின்னு கேட்டால், செவ்வாய் கிரகத்தில் ஒரு உப்பு நீர் கொண்ட லேக் ஏரி இருக்குது அப்படிங்கிறது தான். இதை எப்போ நமக்கு இந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டால் அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி. இது நேச்சர் அப்படிங்கிற ரிசர்ச் மேகசின்லையும் வெளியில் வந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது.
இந்த சால்ட் வாட்டர் லேக் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 350 கோடி வருடங்களுக்கு முன்னாடி ஏற்பட்ட ஒரு சால்ட் வாட்டர் லேக் அப்படின்னு சொல்கிறாங்க விஞ்ஞானிகள். ஸோ 350 கோடி வருடங்களுக்கு முன்னாடி அப்படின்னா மனிதர்களுடைய பரிணாம வளர்ச்சி இல்லாட்டி அதுக்கு முந்தைய உயிரினங்கள், அதாவது இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் எர்த் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் பார்த்தீங்களா, அது கூட இது ரொம்ப பெரிய அளவில் கோயின்சைட் ஆகுது. ஸோ பூமியில் ஒரு 350 கோடி வருடங்களுக்கு முன்னாடி மல்டி செல்லுலார் உயிரினங்கள் அப்படிங்கிறது உருவாக தொடங்கும் போது அதே காலகட்டத்தில் ஒரு சால்ட் வாட்டர் லேக் செவ்வாய் கிரகத்தில் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது இது இரண்டுக்கும் ஏதாவது லிங்க் இருக்குமா அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள் தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த தேடுதலின் போது தான் செவ்வாய் கிரகத்தில் நிறைய விதமான ஐஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க. இந்த ஐஸ் கூடவே செவ்வாய் கிரகம் எப்பவுமே இந்த ரெட் கலரில் இருக்கிறதுக்கு கார்பன் டை ஆக்சைடு ஒரு காரணமாக இருக்கலாம். அங்கே இருக்கக்கூடிய வாயுக்களில் கார்பன் டை ஆக்சைடு தான் கூடுதலாக இருக்குது அப்படிங்கிறதையும் விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிறாங்க. பூமியினுடைய நிறையை விட 11% அப்படிங்கிறது குறைவானதும் 3 மடங்கு கிராவிட்டி மட்டுமே. பூமியில் 3 மடங்கு இருக்குன்னா அங்கே ஒரே ஒரு மடங்கு தான் இருக்கும் கிராவிட்டி. ஸோ பூமியினுடைய கிராவிட்டியை விட மிக குறைவான கிராவிட்டியாக இருக்கக்கூடிய மார்ஸ் ரொம்ப சின்னது, ரொம்ப ட்ரை ஆனது, எக்ஸ்ட்ரீம்லி கோல்டு அப்படின்னு சொல்லலாம். அது கூடவே மனிதர்கள் வாழ்வதற்கு தகுதியான சில விஷயங்கள் செவ்வாயில் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் நாம் இப்போவும் என்ன செஞ்சிட்ருக்கோம், இந்த செவ்வாய் கிரகத்தில் மிகப்பெரிய ஆராய்ச்சி எல்லாமே செஞ்சிட்ருக்கோம். ஜூலை 2018 செவ்வாய் கிரக ஆராய்ச்சியில் மிக முக்கியமான ஒரு தினம் அப்படின்னு சொல்லலாம். அந்த தினத்தில் தான் ஒரு 12 மைல் டயமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு அண்டர் கிரவுண்ட் லேக் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. கிட்டத்தட்ட செவ்வாய் கிரகத்தினுடைய அந்த நிலப்பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அந்த நிலப்பகுதியிலிருந்து 1 மைல் கீழே நல்ல ஆழமாக 1 மைல் அளவுக்கு தோண்டினோம் என்றால் நமக்கு இந்த அண்டர் கிரவுண்ட் லேக் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். அப்படி ஒரு லேக் இருக்குது அப்படிங்கிறத விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இதுக்கு மேலே முழுவதுமாக ஐஸ் கட்டி அப்படிங்கிறது இருக்குது. இந்த ஐஸ் கட்டியில் என்னென்ன கேஸ் இருக்குது, அந்த கேஸை பொறுத்து தான் மனிதர்களுக்கு தேவையான மிக முக்கியமான ஒரு என்விரான்மெண்ட்டை இந்த செவ்வாய் கிரகத்தில் உருவாக்க போகிறாங்க. சப்போஸ் மனிதர்கள் செவ்வாய் கிரகத்துக்குள்ளே போயிட்டாங்கன்னா அவங்க என்னெல்லாம் செய்வாங்க தெரியுமா? அங்கே இருக்கக்கூடிய ஆஸ்ட்ராய்ட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து ரொம்ப விலை மதிப்புத்தக்க மினரல்ஸாக இருக்கலாம், தாது பொருட்களாக இருக்கலாம், கனிம வளங்களாக இருக்கலாம், இதெல்லாம் மைனிங் பண்ண தொடங்குவாங்க. அப்படி மைனிங் பண்ண பொருட்களை எல்லாமே மறுபடியும் மனிதன் அடுத்த கிரகத்துக்கான தேவை இல்லை அடுத்த கிரகத்துக்கு எப்படி போகலாம், அதனுடைய ஃபியூவல், இது எல்லாத்தையுமே இந்த மைனிங்லேருந்தே உருவாக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம இதை கேட்கும்போது ஒரு ஹாலிவுட் படமோ இல்லை இதெல்லாம் நடக்காது அப்படின்னு கூட தோணலாம். இல்லை இப்போ நம்ம பயன்படுத்தக்கூடிய பணமாக இருக்கும், இதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்னு கூட நினைக்கலாம். இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கக்கூடிய டெக்னாலஜியில் இந்த ஃபியூலை வச்சு நாம் செவ்வாய் கிரகத்துக்கு போகிறோன்னா செவ்வாய் கிரகத்திலேருந்து கண்டுபிடிக்கக்கூடிய ஃபியூலை வச்சு நம்மளால் இன்னும் பல கிரகத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லி நம்புகிறாங்க விஞ்ஞானிகள். ஸோ மனிதன் ஆல்ரெடி இப்போ செவ்வாய் கிரகத்துக்கு போயிட்டானா பூமியில் இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாமே அங்கே கொண்டு வரணும். அப்படி இல்லையா செவ்வாய் கிரகத்தில் மைனிங் செய்யப்பட்ட பலவிதமான மினரல்ஸு, கனிம வளங்கள் இதெல்லாம் தான் பூமிக்கு கொண்டு போகணுமே. இதுக்கு எப்போதுமே இந்த ஸ்பேஸ் ஷட்டில் மட்டும் போதுமா அப்படின்னு பார்த்தா இந்த நேரத்தில் தான் ஸ்பேஸ் எலிவேட்டர் அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். இந்த ஸ்பேஸ் எலிவேட்டர் அப்படிங்கிறது பூமியுடைய சர்ஃபஸ்லேருந்து கிட்டத்தட்ட 35,786 கிலோமீட்டர் உயரத்தில், அதாவது ஜியோ ஸ்டேஷனரி ஆர்பிட்டுக்கும் மேலே ஒரு பெரிய டியூப் அங்கேருந்து பூமிக்கு கீழே வர நம்ம என்ன செய்கிறோம், ஒரு லைன் மாதிரி ஒரு கேபிள் கனெக்ஷன் மாதிரி கொடுக்குறோம். அப்படி கொடுக்கக்கூடிய இந்த ஒரு எலிவேட்டரை நம்ம எதுக்கு பயன்படுத்துகிறோம்? மேலேருந்து பொருட்களை பூமிக்கு அனுப்புறதுக்கும் இல்லை பூமியிலிருந்து பலவிதமான மனிதர்களை விண்ணுக்கோ இல்லாட்டி இந்த செவ்வாய் கிரகத்துக்கோ அனுப்புவதற்கோ நாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு கான்செப்ட் 1960களிலே வர தொடங்கினாலும் அது முடியாது, இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு மெட்டீரியல் நம்ம இன்னும் கண்டுபிடிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சில விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்கன்னா கார்பன் நானோ டியூப்ஸ், சிஎன்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கார்பன் நானோ டியூப்ஸை இன்னும் கொஞ்சம் மிகைப்படுத்தினால் இல்லை இன்னும் கொஞ்சம் ஆராய்ச்சி செஞ்சோம்னா இந்த ஸ்பேஸ் எலிவேட்டர் அப்படிங்கிறது நம்மளால் செய்ய முடியும். ஒரு தடவை நம்ம இந்த ஸ்பேஸ் எலிவேட்டரை செஞ்சுட்டோம்னா நிச்சயமாக இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ராக்கெட் எதுவுமே நமக்கு தேவை இருக்காது. ஸ்பேஸ் எலிவேட்டர் வழியே நம்மளால் விண்வெளிக்கு பயணம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சும்மா சிம்பிளாக சொல்லப்போனால் ஒரு லிஃப்ட் எப்படி ஒரு ஒரு கிரவுண்ட் ஸ்டேஷன்லேருந்து ஒரு 45வது மாடிக்கு நம்ம லிஃப்ட்டில் போகிறோமோ அதே மாதிரி ஒரு லிஃப்ட்டை தட்டி விட்டால் போதும் நம்ம எங்கே போய் இறங்கலாம், நிலவில் போய் இறங்கலாம், இல்லை செவ்வாய் கிரகத்தில் போய் இறங்கலாம். இந்த கான்செப்டுக்காகவும் விஞ்ஞானிகள் பலவாறு உழைத்து கொண்டிருக்கிறார்கள். சரி, இதெல்லாம் சாத்தியமா விக்கி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். முதல்லலாம் இந்த ஸ்பேஸ் மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது ஒரு மிஷன், அதில் ரொம்ப பெரிய பிரச்சனைகள் வரலாம், உயிரிழப்புகள் வரலாம். ஆனால் இப்போ இந்த ஸ்பேஸ் மிஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை மாற்றப்பட்டு டிரான்சிஸ்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அதாவது விண்வெளி பயணம் அப்படின்னு சொல்றதை விட விண்வெளி சுற்றுலாவாக நாம் இப்போ அதை மாற்ற தொடங்கி இருக்கிறோம். இதுக்கு மெயினாக உழைக்கக்கூடிய நிறைய பிரைவேட் கம்பெனிஸ் அப்படிங்கிறது இருக்கு. அதில் மிக முக்கியமான ஒரு நிறுவனம் தான் ஸ்பேஸ் எக்ஸ்.
ஸ்பேஸ் எக்ஸை நாங்கள் எப்படியாவது ஓவர் கம் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி இன்னும் பல பிரைவேட் ஆர்கனைசேஷன் இல்லாட்டி பிரைவேட் நிறுவனங்கள் அப்படிங்கிறவங்க இருக்காங்க. அதில் குறிப்பிட வேண்டிய 2 நிறுவனங்கள் ரிலேட்டிவிட்டி ஸ்பேஸ் அப்படிங்கிறதும் இம்பல்ஸ் ஸ்பேஸ் அப்படிங்கிற நிறுவனங்கள் தான். இந்த ரிலேட்டிவிட்டி ஸ்பேஸ் இல்லாட்டி இம்பல்ஸ் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிறுவனங்கள் அவங்களுடைய அந்த ஆராய்ச்சியை இன்னும் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. சொல்லப்போனால் 3D பிரிண்டட் ராக்கெட்டை வச்சு விண்வெளி பயணத்தை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி இவங்க நம்புகிறாங்க. ஸோ ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் ITS இன்டர் பிளானட்டரி டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் அப்படிங்கிறத எலன் மஸ்க் அவர்கள் இல்லாட்டி இந்த ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் ரொம்ப பெரிய அளவில் நம்புகிறாங்க. இந்த ITS-ஐ வச்சு தான் மனிதர்கள் கிட்டத்தட்ட 1 மில்லியன் மனிதர்களை 10 லட்சம் மனிதர்களை இன்னும் 50லேருந்து 100 வருடங்களுக்குள்ள மார்ஸில் கொண்டு சேர்த்துருவோம் அப்படின்னு சொல்லி ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் சொல்லியிருக்காங்க. ஸோ 10 லட்சம் நபர்களா? இந்த 10 லட்சம் நபர்களும் மார்ஸில் கொண்டு சேர்வதற்கு முதல்ல போகக்கூடிய 100 நபர்கள் தான் காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எலன் மஸ்க் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்பேஸ் எக்ஸினுடைய பிளான் என்ன? 2024 கார்கோ அண்ட் க்ரூ மிஷன் அப்படிங்கிறது ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு ஹியூமன் ஆன் மார்ஸ். 2024 2028க்குள்ள மனிதர்களை நிலவிலிருந்து அப்படியே மார்ஸுக்கு அனுப்பக்கூடிய திட்டங்களும் 2030 மார்ஸில் மனிதர்கள் தரை இறங்குவார்கள் அப்படிங்கிற அந்த மிஷன் ஃபஸ்ட்டு என்ன செய்யப்படும்? கம்ப்ளீட் செய்யப்படும். அதன் பிறகு அங்கே ஒரு ப்ரொப்பலண்ட் மேனுஃபேக்சரிங் கேப்பபிலிட்டி அப்படிங்கிறத இன்ஸ்டால் பண்ணுவாங்க. இந்த ப்ரொப்பலண்ட் மேனுஃபேக்சரிங் கேப்பபிலிட்டி அப்படின்னு சொல்கிறது அங்கே இருக்கக்கூடிய ஃப்ரோசன் வாட்டர் இருக்குது பார்த்தீங்களா, நிறைய ஐஸ் கட்டி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். அந்த ஐஸ் கட்டிக்குள்ளே நிறைய கேஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ ஐஸ் கட்டியிலிருந்து தண்ணீர் எடுப்பதற்கும் அங்கே இருக்கக்கூடிய மண்களிலிருந்து, அதாவது சாயில் இருக்குது பாருங்கள் மார்ஸில், அந்த சாயிலிருந்து மெத்தலாக்ஸ் ஃபியூவல் அப்படிங்கிறது, அதாவது லிக்விட் ஆக்சிஜன் மற்றும் மீத்தேன் அடங்கிய அந்த ஃபியூவலை தயாரிப்பது அப்படின்னு சொல்கிற ஒரு பெரிய ப்ராஜெக்டை இனிஷியேட் பண்ணுவாங்க. இப்படி இந்த ஒரு ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா நமக்கு தேவையான தண்ணீரும் அதே நேரத்தில் அங்கேருந்து நமக்கு ஃபியூவலும் கிடைக்கும். இந்த ஃபியூவலையும் தண்ணீரையும் அங்கே இருக்கக்கூடிய அந்த 100 நபர்கள் அவங்களுக்கு தேவையான காலனியாக மாற்றுவதற்கு, அந்த 100 நபர்களும் விஞ்ஞானிகளாக இருப்பாங்க, பல நாடுகளிலிருந்து சென்றிருப்பார்கள். அவங்க அங்கே ஒரு பெரிய காலனியை உருவாக்குவாங்க. ஒரு ட்ரிப்புக்கு 100 நபர்கள் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 10,000 செப்பரேட் ஜேர்னி அப்படிங்கிறத ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இந்த 10,000 ஜேர்னி முடியும் போது 10 லட்சம் நபர்கள் எங்கே இருப்பாங்க? இப்போ மார்ஸில் இருப்பாங்க. இதில் இந்த 10,000 ஜேர்னி அப்படின்னு சொன்னோம் பாருங்க. ஸோ 100 நபர்கள் பூமியிலிருந்து மார்ஸுக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட 300 தினங்கள் எடுக்கும். இந்த 300 தினங்களில் அவங்க ராக்கெட்டில் பயணம் செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஒரு ஸ்பேஸ் ஷட்டிலில் பயணம் செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, நார்மலாக ஒரு விண்வெளி வீரர் மாதிரி அவங்க இந்த பயணத்தை மேற்கொள்ளக்கூடாது. ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் இல்லாட்டி கடலில் மிதக்கக்கூடிய கப்பலில் நம்ம பயணம் செஞ்சால் எப்படி இருக்கும்? அந்த கப்பலுக்குள்ளேயே திரையரங்குகள், என்டர்டைன்மெண்ட்டுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் உட்படுத்தி அந்த 300 தின பயணத்தை இந்த மார்ஸ் அப்படிங்கிற அந்த செவ்வாய் கிரகம் வரை போகிறதுல எந்தவித போரிங்கும் இல்லாமல் செய்யணும் அப்படிங்கிறது தான் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தினுடைய திட்டம். சரிப்பா, ஒரு 100 நபர்கள் போயிட்டாங்க. அங்கேருந்து கம்யூனிகேஷன் அப்படிங்கிறத பூமிக்கு அனுப்பணும்னா ஒரு 14 நிமிஷத்துக்கான டிலே இருக்குது. ஸோ ஏதாவது பிரச்சனை அப்படின்னா 14 நிமிஷ டிலேயை இவங்க என்ன செய்ய போகிறாங்க? அந்த டிலேயை குறைப்பதற்கு ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டான டெக்னாலஜி எல்லாமே யூஸ் பண்ண போகிறாங்க. சொல்லப்போனால் சேட்டலைட் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது, இன்டர் சேட்டலைட் கம்யூனிகேஷன் வழியாக ரொம்ப விரைவாக பூமிக்கு மார்ஸ்லேருந்து சிக்னல் கிடைப்பதற்கான வழிமுறைகளையும் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வளோ தூரம் இவங்களுக்கான பிளான் புரிஞ்சிருச்சு. நாசா, ஸ்பேஸ் எக்ஸ், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், யூரோப் ஏஜென்சி, இவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த மாதிரி ப்ராஜெக்ட் எல்லாமே இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. சட்டம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஒரு சட்டத்தை பொறுத்த வரைக்கும், இன்டர்நேஷனல் சட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கடல் சட்டத்தை எடுத்து பார்த்துடலாமே. அதாவது UN Law of the Sea Treaty அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கடலில் இருக்கக்கூடிய எந்த பொருளாக இருக்கட்டும், அது ஒரு குறிப்பிட்ட கவர்மெண்ட்டினுடையது, அது தனிநபருடையது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கடல்லேருந்து எந்த பொருள் எடுக்கப்பட்டாலும் அது ஒரு கவர்மெண்ட்டுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்கிற ஒரு ட்ரீட்டி ஒரு பக்கம் இருக்கும்போது, அண்டார்டிக் ட்ரீட்டி அப்படின்னு சொல்லி இன்னொரு ட்ரீட்டி இருக்குது. அண்டார்டிக் ட்ரீட்டியை பொறுத்த வரைக்கும் மனிதர்கள் அண்டார்டிக் ரீஜனை பயன்படுத்தலாம், ஆனால் அது எந்த கவர்மெண்ட்டுக்கும் சொந்தமானது கிடையாது. அந்த இடத்துல மனிதர்கள் மினரல்ஸ்லாம் எடுக்கக்கூடாது, ஜஸ்ட் ரிசர்ச்சுக்காக மட்டுமே அண்டார்டிகாவை பயன்படுத்த முடியும். இதுதான் அண்டார்டிக் ட்ரீட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 2 விதமான ட்ரீட்டி இருக்குது. ஒன்று ஒரு கவர்மெண்ட்டுக்கு சொந்தமானது, இன்னொன்று பொதுவான மனிதர்களுக்கு சொந்தமானது அப்படிங்கிறது தான் இப்போ பூமியில் இருக்கக்கூடிய 2 சட்டங்கள். இதில் நான் சொன்ன 2வது சட்டம் இந்த அண்டார்டிக் ட்ரீட்டி மாதிரியே அவுட்டர் ஸ்பேஸ் ட்ரீட்டி அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுவாங்க. இங்கே பூமியிலேருந்து மனிதர்கள் விண்வெளிக்கு போகிறாங்க, விண்வெளியில் மைனிங் செஞ்சாலும் சரி, இல்லை அங்கே இருக்கக்கூடிய ஆஸ்ட்ராய்ட்ஸ் அவங்க கொஞ்சமாக பூமிக்கு கொண்டு வந்தாலும் சரி, அது ஒட்டு மொத்தமாக மனித குலத்துக்கு தேவையான ஒரு விஷயமா இருக்க வேண்டும்.
அது எல்லா மனிதர்களையும் பாதிப்படையக்கூடிய ஒரு செயல்னால இதுக்கு நான் தான் சொந்தம், நீ தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி சொந்தம் கொண்டாட முடியாது என்பது தான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய அவுட்டர் ஸ்பேஸ் ட்ரீட்டி. அவுட்டர் ஸ்பேஸில் இருக்கக்கூடிய எல்லா கிரகங்களும் இல்லாட்டி விண்கற்களும் அங்கே இருக்கக்கூடிய குப்பைகளும் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஆல் எர்த் கவர்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு ட்ரீட்டியை வச்சுருக்காங்க. ஸோ பூமியில் இருக்கக்கூடிய எல்லா கவர்மெண்ட், இந்தியன் கவர்மெண்ட்டாக இருக்கலாம், பாகிஸ்தான், சீனா, அமெரிக்கா, ரஷ்யா, இஸ்ரேல், பாலஸ்தீனம் இப்படின்னு சொல்கிற எல்லா கவர்மெண்ட்டுக்கும் சொந்தமானது தான் அவுட்டர் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு ட்ரீட்டி இப்போ இருந்தாலும், நாளைக்கு செவ்வாய் கிரகத்துக்கு நான் முதல்ல வந்துட்டேன், இந்த இடம் எனக்கு தான் அப்படின்னு சொல்லி ஒரு நாடோ ஒரு ப்ரைவேட் நிறுவனமோ சொல்லும்போது எகெயின் செவ்வாய் கிரகத்திலையும் இந்த நாடு பிடிக்கும் போட்டி அப்படிங்கிறது வரலாம். இங்கே சொல்லப்பட்ட சட்டங்கள் எல்லாமே வீணாக்கப்படலாம், இல்லை செவ்வாய் கிரகத்தில் கூட ஒரு சண்டை வரலாம், யுத்தம், வார் அப்படிங்கிறது. ஓவராலாக செவ்வாய் கிரகம் அப்படிங்கிறது மனிதர்கள் வாழ முடியும் அப்படின்னு சொல்லி இப்போதும் விஞ்ஞானிகள் நம்புகிறாங்க. அதுக்கு தேவையான பல விஷயங்கள் இன்றைக்கி கூட நாசாவினுடைய வீடியோ ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ ஸ்பேஸில் மிகப்பெரிய ஒரு ப்ரோக்ராம் இந்த மார்ஸ் ப்ரோக்ராமாக தான் இருக்கும். லூனார் பேஸ் அப்படிங்கிறத பார்த்த நமக்கு லூனார் பேஸ் அதாவது நிலவை ஒரு அவுட் போஸ்ட்டாக டிஃபைன் பண்ணி நிலவிலிருந்து மறுபடி செவ்வாய் கிரகத்துக்கு போகிறதுக்கான திட்டம் மனிதர்களிடம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி கடந்த 2 காணொலிகளில் பார்த்தோம். இப்போ செவ்வாய் கிரகத்துக்கான காணொலியை பார்த்துருக்கோம். இந்த காணொலியில் ரொம்ப வியப்பாக இருக்கக்கூடிய நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கேன். இதை பற்றி உங்களுடைய கருத்தும், உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி அவங்களுடைய கருத்தையும் கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த ஒரு காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.